பண்ணுகிற மக்களாக இவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற அந்த உணர்வை ஆண்டவரே உம்முடைய மக்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வ ஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை முகமுகமாக சந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தபடியினாலே நாம் அவர்களை மகிமைப்படுத்த கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்களுடைய ஊழியர் அவர்களுக்கும், திருச்சபை பெரியவர்கள், தாய்மார்கள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்த எல்லா நல்ல உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய வல்லமையுள்ள பெயராலே நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விசேஷமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். வாசியுங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 5வது வசனம். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், இஸ்ரவேலின் பரிசுத்தர், என்னமா உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியுமா? என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னமா அவர் என்ன தெரியும்? அவர் யாரு? உலகத்தின், ஆமா, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி இல்லையா? அவர் நமக்கு கடவுள். உண்மைதானே? சரி, நமக்கு கடவுள்னா நாம் அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப உங்களுக்கு ஆலை எத்தனை மணிக்குன்னு உங்களுக்கு தெரியும்? ஏமா 9:30 மணியா 10 மணியா? 10 மணி. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 10:30, 11, 12, 1, 2 அப்படிதானே? உங்க சௌகரியத்துக்கு நீங்க பாட்டுக்கு வருவீங்க, அவரு உங்களுக்காக காத்து நிற்பாரா? இப்ப நீங்க வாசிங்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? என்ன சொல்லுது? ஒவ்வொன்னா படிக்க பார்க்கலாம் மறுபடியும். உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர்னா என்ன பொருள்? உன் சிருஷ்டிகரே, உன் நாயகர் அப்படின்னா என்ன பொருள்? என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் தான் எனக்கு தலைவர். கரெக்டா? அவர் தான் எனக்கு தலைவர். அவர் எனக்கு தலைவரா இருந்தா வேற யாரும் எனக்கு என்ன இல்ல, வேற யாரும் பெரியவங்க கிடையாது. அவர் மட்டும்தான் பெரியவர். என்னை உருவாக்கினவர் தான் எனக்கு தலைவர், என் தலைக்கு மேலானவர். ரைட்டா? அடுத்தது வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் என்பது, ஆமா, அவருக்கு பேர் ஒண்ணு இருக்கு. என்ன பேர் இருக்கு? அவர் சேனைகளின் கர்த்தர். சேனைகள் என்ன பொருள் தெரியுமா?
சேனைகள்னா என்ன பொருள்னா ஒரு பெரும் கூட்டத்திற்கு, பெரிய கூட்டத்திற்கு அவர்தான் தலைவர். அதுதான் அவருடைய பெயரும் கூட. அடுத்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர். அவர் என்னை மீட்டவர். எனக்காக என்ன பாக்குறீங்களா, கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? எனக்காக இந்த பூமிக்கு அவர் பெரியவர். அவருக்கு பெரியவர் யாருமே இல்ல. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணியிருக்கிறார் தெரியுமா? நமக்காக ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு வந்து மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து, அது மட்டும் இல்ல, நமக்காக சிலுவையில தொங்கி மரித்து ரத்தம் சிந்தி, அந்த ரத்தத்தினாலே அவர் நம்மை மீட்டு கொண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய காரியத்தை நமக்காக அவர் செஞ்சிருக்கிறாரு. அவர் வந்து நமக்கு ஒரு ஓய்வு நாளை கொடுத்திருக்கிறாரு. கரெக்டா? இது என்ன நாள்? ஓய்வு நாள். ஓய்வு நாள்னா என்ன தெரியுமா நமக்கு? என்னமா கொஞ்சம் பேசுங்களேன், நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னமா சொல்லுமா, பேசுங்க, சொல்லுங்க, பயப்படாதீங்க. சரி, நான் இப்படி சொல்றேன். நான் எந்த சபைக்கு போனாலும் என்ன பண்ணுவேன் தெரியுமா? நான் டைரக்டா ஆரம்பிச்சுட்டேன். நான் அப்படி ஆரம்பிக்கிறவனே கிடையாது. என்ன பண்ண மாட்டேன், டைரக்டா செய்திக்கு போனவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முதல்ல உங்களை ஆயத்தப்படுத்துவேன். எப்படி ஆயத்தப்படுத்துவேன்னா, கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிங்க. நான் 2 முக்கியமான விசேஷத்தை உங்ககிட்ட சொல்லுவேன். என்னன்னு சொல்லுவேன் தெரியுமா? முதல்ல, சர்ச்சுக்கு வந்தா தயவு செஞ்சு நேரத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்களே நேரம் பார்க்காம வந்துக்கிறீங்க. ரைட்டா? இப்ப நான் அது சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்களே நேரம் பார்க்காம உங்க இஷ்டத்துக்கு வந்திருக்கிறீங்க. சரி, ஓகே. 2வது என்ன சொல்லுவேன் தெரியுமா? நானா பேசிட்டு போக மாட்டேன். அதாவது எனக்கு ஒரு டைம் கொடுத்து இந்த மெசேஜ் தான் பேசணும்பா அப்படின்னு சொன்னா அந்த மெசேஜை மட்டும் நான் பாட்டுக்கு, நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டேன்னா போகவே மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கேள்வி கேட்பேன். நான் செய்தி பண்ணும்போதே கேள்வி கேட்பேன். இப்ப கேட்டேன் இல்லையா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே செய்தி எடுத்துப்பேன். கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம்? நம்ம பதில் சொல்லுவோமா? நீங்க சொல்லுவீங்க. நல்லவங்க யாரு? நீங்க நீங்க நல்லவங்க. அப்போ சில பேர் சொல்ல மாட்டாங்க. ரைட்டா? பொதுவா யாரும் சொல்ல மாட்டாங்க. என்ன தெரிஞ்சிருந்தாலும், அதாவது கடினமான கேள்வி எல்லாம் கேட்க மாட்டேன் நானு. தெரிஞ்சிருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, பதில் சொல்ல தயங்குவாங்க. ஏன் தயங்குவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தயங்குவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். தப்பாயிடுமோன்னு ஒரு பயம், ஒரு அச்சம் இருக்கும். ஏன்னா பக்கத்துல இருக்கிறவங்க, இப்ப நான் புது ஆளு இல்லையா, மத்தவங்க எல்லாம் உங்களுக்கு பழகினவங்க இல்லையா. இப்ப நீங்க ஒரு தப்பா சொல்லிட்டீங்கன்னாக்கா பக்கத்துல இருக்க என்னப்பா இது கூட தப்பா சொல்லிட்டீங்க அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சுக்குவாங்கன்னு ஒரு அச்சம். நாங்க என்ன சொல்லுவோம்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரியுதா இல்லையா? புரிஞ்ச மாதிரியே காணுமே. புரிஞ்சதுக்கான ஒரு அறிகுறியே காணும். நீங்க என்ன பதில் சொன்னாலும் நான் என்ன சொல்ல மாட்டேன். ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் பதில் சொல்ல மாட்டீங்கன்னா தப்பாயிடுமோ நீங்க பயப்படுறீங்க. அதுக்கு நாங்க என்ன சொல்ல, நீங்க என்ன சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். தப்பாவே சொல்லியிருந்தாலும் ரைட்டுன்னு தான் சொல்லுவேன். ரைட்டா? பத்தியா? இப்பவே பாரு, ரைட்டான்றாங்க பாரு. இதுதான் சொல்லுவேன். ரைட்டுன்னு தான் சொல்லினே போவேன். ஆனா ஒண்ணு கவனிக்கணும், சரியான பதில செய்தியோட சொல்லிட்டு போயிடுவேன். அப்ப என்ன பண்ணணும் நீங்க தெரியுமா? கவனமா என்னுடைய முகத்தை மட்டும் பார்க்கணும், என்னுடைய கண்ணை பார்க்கணும். ஹல்லேலூயா. என்ன பார்க்கணும்? ஆமா, அப்படி பார்த்தாதான் கவனம் என்ன பண்ணாது, செதறாது. அப்போ கவனமா கேட்டீங்கன்னா நான் அதுக்கான பதில் சொல்லிட்டே வருவேன், நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ரைட்டா? ஹல்லேலூயா. தயாரா? தயார். வெரி குட், ரொம்ப நல்லவங்க. சரி சரி, நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் நமக்கு ரட்சகர், ஆண்டவர் நமக்கு மீட்பர். ரைட்டா? அவர்தான் எனக்கு தலைவர்.
உலகத்துக்கே அவர் தான் தலைவர். ரைட்டா? எல்லா உலகத்துக்கும் ரைட்டா அவர் தான் தலைவர். அவருக்கு மேல ஒருத்தரும் கிடையவே கிடையாது. அப்ப நான் அவரை எந்த வகையிலே அவரை நான் கனப்படுத்தணுமோ அந்த முறையிலே நான் கனப்படுத்தணும். ஆமா தானே? ஆமா. வாசிங்க நீதிமொழிகளின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை தயவு செஞ்சு வாசிங்க. நல்லா கவனிச்சு வாசிக்கணும். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் அப்படின்னா என்ன பொருள்? யாரை நேசிப்பாரா? இப்ப அவரை நீங்க நேசிக்கிறது எதனால வெளிப்படும்? எப்படி தெரிய வரும்? இப்ப நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்றத நான் எப்படி அறிஞ்சிக்கிறது? நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சா நீங்க பதில் சொல்லணும். என்னையே முறைச்சு பார்த்துருந்தா எனக்கு பயமாக்குதே. என்ன நீங்க முறைச்சு பார்த்தா நான் தமிழ்ல பேசுறேன்னா உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. நீங்க புரிஞ்ச மாதிரி ஏதாவது பண்ணணும். சொல்லுங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன் அப்படின்றாரு. அப்ப நான் அவரை நேசித்தால்தான். இப்ப அவரை நீங்க நேசிக்கிறீங்களா நேசிக்கலையா? நேசிக்கிறீங்க. எப்படி நேசிக்கிறீங்க? வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வெளியே நின்றுட்டு போறதுக்கா? அப்படியே நேசிக்கிறது இல்லை. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பைபிள். அப்புறம் 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 இருபுறம் கருப்புக்குள்ள பட்டை. அப்புறம் அப்புறம் நன்மை தீமையே பகுத்தறியத்தக்க. ஐயோ, பத்தியா பத்தியா? இப்ப நான் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நான் சொல்லட்டுமா என்ன தெரியுது? எனக்கு என்ன தெரியுதுன்னு சொல்லட்டுமா? நீங்க ஒருத்தரும் பைபிள் என்ன பண்றது இல்ல, படிக்கிறது இல்ல. நீங்க ஞாயிற்றுக்கிழமை பைபிள் இப்ப எல்லாரும் நான் வரும்போது பார்த்தேன், நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்தேன். எல்லாரும் பைபிள் நெட்டு வரீங்க, எல்லாரும் பெரிய பெரிய பைபிளா வச்சுருக்கிறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா? வரும்போது எடுத்துன்னு வரீங்க பாரு, அதே மாதிரி திரும்பி போயிட்டு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் பாருங்க, அங்க வச்சிருவீங்க. கரெக்டா? அதோட எப்ப எடுப்பீங்க தெரியுமா? எப்ப எடுப்பீங்க? அடுத்த வாரம். உண்மையே இல்லையா? இல்ல. அப்ப எப்ப எப்ப எல்லாம் எடுக்கிறீங்க? எத்தனைமா? ஒரு அதிகாரம். ரைட், வெரி குட். ஓரளவுக்கு ரைட். ஆனா வசனம் என்ன சொல்லி கொடுக்கு தெரியுமா? நமக்கு என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? சொல்லுங்க, என்ன சொல்லி இருக்குதுன்னு. வசனம் எனக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? பத்தியா? என்ன சொல்லுது? வாசிங்க. சங்கீதம் 1வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? அதுவும் ஒரு அம்மா சொன்னாங்க. என்னன்னு ஃப்ரெண்ட்ல உட்காந்துக்கிற அம்மா சொன்னாங்க, நான் ஒரு அதிகாரம் டெய்லி வாசிக்கிறேன். மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னீங்க? யாரும் ஒண்ணும் சொல்ல. படிக்கிறோம்னு சொன்னீங்களே தவிர எப்படி படிக்கிறேன்னு சொன்னீங்களா? வசனம் என்ன சொல்லி கொடுக்குது? வசனம் என்ன சொல்லுது? இரவும் பகலும். அப்புறம் பத்தியா? ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயத்தை அப்ப கூட மறந்துட்டீங்க பாத்தீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த அந்த என்னமா அதெல்லாம் முதல்ல சொல்லி இருக்கணும். இப்ப நீங்க நடுவுல யாரோ பேசுறாங்க. சரி, பரவாயில்ல, அது எனக்கு தெரியுது, குழந்தைன்னு எனக்கு தெரியுதுமா. சரியா? நல்லா கவனிங்க.
இப்ப வசனம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் தான் யார்? பாக்கியவான்னா என்ன பொருள்? பாக்கியவான்னா என்ன பொருள்? பத்தியா, நமக்கு உண்மையிலே ஒரு உண்மை என்ன தெரியலன்னா, நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியவில்லை, அர்த்தம் புரியவில்லை. பாக்கியவான்னு சொல்லி இருக்கு, நானும் பாக்கியவான்னு படிச்சுட்டு போறேன். பாக்கியவான்னா என்னன்னு தெரியுமா? நமக்கு தெரியல இல்லையா? ஆகவேதான் எனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. இப்ப நான் எனக்கு நல்லா புரியுது ஏன் இந்த நிலை அப்படின்னா, எனக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியவில்லை. வசனம் என்ன உணர்த்துகிறது என்பது எனக்கு புரியவில்லை. ஆகவே என்னால் செயல்பட முடியவில்லை என்பதுதான் உண்மை என்று நான் நம்புகிறேன். இப்ப பாக்கியவான் என்றால் என்ன பொருள் தெரியுமா? இப்ப இந்த ஊர்ல யாரு பெரிய மனுஷன்? யாராவது இருப்பாங்களா? இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவர் பெரிய மனுஷன் எந்த அடிப்படையில் நீங்க முடிவு பண்றீங்க? வயசுல. அடுத்தது என்னமா? ரொம்ப வருஷமா வாழ்ந்துருக்கிறார். ரைட். அடுத்தது நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். வெரி குட். அடுத்தது சொல்லுங்க. அடுத்தது நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க. அடுத்தது சரி. ரைட். வாழ்ந்து அனுபவிச்சு. ரைட். அடுத்தது ஏமா பெரிய மனுஷன் யாருமா நீங்க சொல்லுவீங்க? நாட்டாண்மையே சொல்வீங்க. ஐயோ, பெரிய மனுஷனும் தெரியல. இப்ப நல்ல வசதியா இருக்கிறாங்களா? அவனை தானே பெரிய மனுஷன் வைங்க. வசதியா, காரு பங்களா, சொத்து, நிலம், பலம் இல்ல? ஆமாவா இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? பணக்காரன்னு சொல்லுவீங்களா இல்லையா? அவன் பெரிய மனுஷன்ல வருவானா வரமாட்டானா? வரமாட்டாங்களா? பணக்காரனா என்ன பொருள்? பணக்காரனா என்ன பொருள்மா? பணம் வச்சிருந்தா பணக்காரா? அவர் பெரிய மனிதன் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? நினைக்க மாட்டீங்களா? சரி, நல்லது. சரி, நல்லது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது, அதுக்கு என்ன பொருள் தெரியுமா? அதுக்கு என்ன பொருள்னா, நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. பாக்கியவான்னா என்ன பொருள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றால் என்ன என்றால், அவர்களுக்கு நாலும் தெரியும், 4 விஷயம் தெரியும். அவங்கள போய் ஒரு விஷயம் தகவல் சொல்லி கேட்க முடியும். என்ன செய்யலாம், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்க முடியும். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பண வசதி இருக்கும் அவர்கள்ட்ட, எல்லா ஞானமும் அவர்கிட்ட இருக்கும், பக்தி இருக்கும், ஆசீர்வாதமா இருப்பாங்க. கஷ்டம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் தான் யாரு? பாக்கியவான். இப்ப ஆண்டவர் என்ன உங்களுக்கு சொல்றார் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் தான். இப்ப புரியுதா? இப்ப நாங்க எதுக்கு உங்க வேதத்தை வாசிக்கணும்னு சொல்றோம் தெரியுமா? ஏன்னா இந்த வார்த்தைகள் ஆவியானவரால் வெளிப்பட்டது. ரைட்டா? எத்தனை வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, அதற்கு முன்பாக இல்லையா? அதுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள். அப்ப இந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ள வார்த்தைகள். ஜீவன் உள்ள வார்த்தைகள்னா என்ன பொருள்? உயிருள்ள வார்த்தைகள். அப்படின்னா என்ன பொருள்? அப்படின்னா அது பேசக்கூடியது. ரைட்டா? இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்னு சொன்னேன். அதுக்கும் முற்காலம், அதுக்கும் முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது. அப்ப அந்த வார்த்தைகள் இன்றும் பேசுகிறது என்றால், இன்றைக்கும் அது என்னோட இந்த சூழலுக்கு ஏற்ப என்கிட்ட பேசும். அல்லேலூயா. இந்த சூழலுக்கு இப்ப உலகத்துல நிறைய மாற்றங்கள் வந்துருச்சான், சட்டங்கள் மாறிடுச்சான். இப்ப நான் இங்க வரும்போது ஒண்ணு பார்த்தேன். இந்த கிராமத்துல இங்க ஒரு நேஷனல் ஹைவே ஒன்று போயிருந்தது.
எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு பேர் அதுக்கு. நேஷனல் ஹைவே கூட கிடையாது, எக்ஸ்பிரஸ் ஹைவே. வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு பாதை இங்க பக்கத்துல இருக்கு. அப்போ எவ்வளவு மாற்றங்கள் உலகத்துல நடந்து விட்டது. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தைகள் இன்றும் உயிர்வுள்ளதாக இருக்கிறது. இது அன்னைக்கே இருந்துங்க, இன்னைக்கு அது பத்தா செல்லாதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆகவேதான் அதற்கு ஜீவனுள்ள வார்த்தை, ஆகவேதான் அதற்கு உயிருள்ள வார்த்தை, அதற்கு பேசுகிற வார்த்தை என்று நாம் சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆனா இதை நாம் கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம கிட்ட தானே இருக்கு, மற்றவங்க கிட்ட இருக்கா? நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா, இத நமக்கு இதனுடைய மகத்துவம் என்ன செய்யல, தெரியவில்லை. மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஒரு உண்மையை நான் சொல்றேன். இப்ப நான் கேட்டேன், நீங்க யாரையாவது ஒருத்தரை ஒரு பெரிய மனிதனாக நீங்க பாப்பீங்க. யாரோ இந்த உலகம் நீங்க போறீங்களா, நிறைய இடங்களுக்கு போவீங்க வருவீங்க, அங்க ஒரு மனிதனை பார்ப்பீங்க. இந்த மனிதன் ஒரு தன்மையாக இருக்கிறார், எல்லா நலன்களும் இவரிடத்துல இருக்கிறது போல தெரிகிறது, எல்லா விசேஷமும் இருக்கிறது, இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராகத்தான் இருக்க முடியும் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? ஏமா ஒரே சத்தம் போட்டுக்கிறீங்க? நான் சொல்றது கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அதாவது அவர் நல்ல விசேஷமானவர் என்று நீங்க கவனிக்கும் போது, நீங்க அவரை கொஞ்சம் ஊன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் நிச்சயமாக இந்த வார்த்தையை அனுதின தியானமாக வைத்துக் கொண்டிருக்கிற மனிதனாக இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஒரு முறை நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு நம்ம மேல் விஷாரம் தெரியுமா உங்களுக்கு? அங்க குளோபல் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருக்கு, தெரியுமா? தெரியும். அவங்களுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, தெரியுமா? டீச்சர்ஸ் இன்ஸ்டிடியூட்டு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், ஸ்கூல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன் இருக்கு. விஐடிக்கு ஏத்தாப்புலாம் அவருடைய நிறுவனங்கள் இருக்கு. அந்த முதலாளியை நான் ஒரு முறை சந்திப்பதற்காக அவருடைய ஆஃபீஸ்க்கு நான் போறேன். போயிட்டு என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு அவரை பார்க்கணும்னு சொல்லி நான் கேட்கும்போது, அவருக்கு உள்ள போய் அவங்களுக்கு சொல்லி அவரே எழும்பி வந்துட்டார் என்னை பார்க்கறதுக்கு. வெளியில் வந்தவர் என்னை வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய அறைக்கு அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய அறைக்கு போனா இவ்வளவு பெரிய அறை அவருடைய அறை. அந்த அறையில இந்த அகலம் 2 மடங்கு இருக்கும். இந்த அகலம் எவ்வளவு பெருசு இருக்கும்? 2 மடங்கு அகலம். நீளம் இவ்வளவு தூரத்துக்கு இவ்வளவு நீளம் இருக்கும். அந்த அறையில ஒரு டேபிள், அவருக்கு அந்த பக்கம் சேரு, இங்க ஒரு 4 சேர் போட்டுக்கிறாங்க. அதுதான் இருக்கு அந்த அறையில. ஆனா அவர் பின்னாடி பெரிய பெரிய சிலைங்க, போட்டோங்க, அதெல்லாம் வரிசையா அடிக்கிட்டு இருக்குது, பெருசு பெருசா. நான் எதுக்கு அவரை பார்க்க போனேன் அப்படின்னா, அவங்க காலேஜில், ஸ்கூல்ஸு, அவங்களுடைய கல்லூரிகள் எல்லாத்துலேயும் பைபிள் கொடுக்கறதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக நான் போயிருக்கிறேன். இந்த புதிய ஏற்பாடு இருக்கு இல்லையா, அதை கொடுக்கறதுக்காக பர்மிஷன் கேட்கறதுக்காக நான் போறேன். இப்ப நான் அவர்கிட்ட அந்த பர்மிஷன் கேட்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் வேற நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறாரு. அவரை போய் எப்படிடா நம்ம கேட்கறது, அவர் ஒத்துக்குவாரோ ஒத்துக்க மாட்டாரோ அப்படின்னு நான் தயங்கி உள்ள போயாச்சு. உட்கார்ந்து நிற்கிறோம், பேசினுக்கிறோம். அவர் என்ன கேட்கிறாரு, சொல்லுங்க எதுக்காக வந்தீங்க, என்னத்துக்காக என்ன பார்க்க வந்தீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு முறைக்கு 2 முறை கேட்கிறார், 2 முறைக்கு 3 முறை 4 முறை கூட கேட்டார். ஆனால் நான் என்னால வாயை திறக்கவே முடியல. எனக்கு இந்த சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு எப்படி நான் கேட்க முடியும்? அவரு சொல்லுங்க சார், சொல்லுங்க எதுக்கோ வந்திருக்கீங்க என்ன பாக்குறதுக்கு, சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்னு. ஆனா நல்லவேளை நான் என்ன பண்ணேன், ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு போயிருந்தேன். இந்த பைபிளை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு போனேன். அப்படியே தயங்கி அவர்கிட்ட நீட்டுறேன், இந்தாங்க. அவர் வாங்கி படிச்சுட்டு உடனே என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லியிருப்பாரு? ஐயோ தாராளமா கொடுங்க, தாராளமா கொடுங்கயா, இதுலயே நீங்க தயங்குறீங்க, தாராளமா கொடுங்க. என்னுடைய கல்லூரியில ஒரு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அந்த கல்லூரி இருக்கு, இந்த கல்லூரி இருக்கு, இங்க எல்லாம் கூட போய் நீங்க கொடுங்க அப்படின்னு ஒரு பெல் அடிச்சாரு. அவங்களுடைய ப்ரொஃபஸரை வர சொன்னாரு. இவர் பைபிள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு, நீங்க தயவு செஞ்சு இவங்க கூடவே இருந்து
பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவர் பேசுவாரு, ஸ்டூடெண்ட் கிட்ட எல்லாம் பேசுவாரு, பேசுறதுக்கெல்லாம் இடம் கொடுத்து அதெல்லாம் மொழிங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டு அவரும் சரின்ட்டு போயிட்டாரு. அவருடைய அசிஸ்டண்ட கூப்பிட்டாரு. ஐயா, அவங்க ஒரு லேடி, ஐயா முதல்ல இவங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாரு. அவர் எதிரிலே அந்த அம்மாவுக்கு ஒரு பைபிளை கொடுத்துட்டு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறேன். பேசிட்டு இருக்கும்போது என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாரு, ஐயா இவ்வளவு பெரிய பைபிள், இவ்வளவு பெரிய பைபிள் நான் பார்த்ததே கிடையாது, இதுவரை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அவ்வளவு பெரிய பைபிளை அவருடைய டிராயர்ல இருந்து, ஹல்லேலூயா, ஏமா என்னம்மா இது கொஞ்சம் கவனிக்கிறீங்களா இல்லையாம்மா, பார் நாயெல்லாம் வந்துக்குது, சரி விட்டுருங்க அது கவனிக்கிட்டோம். விட்டுருங்கம்மா அத நீங்க. சரி, இவ்வளவு பெரிய பைபிள் அவருடைய டிராயரை திறந்து இந்த பைபிளை வெளியே எடுத்து இதை தாங்க நான் படிச்சுங்கிறேன்றாரு. உண்மைங்க, இதை தான் நான் படித்துக் கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அவர் யார் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. அவர் யாரு அப்படின்னா, நம்ம வேலூர்ல கோல்டன் டெம்பிள் இருக்கு தெரியுமா, தங்க கோயில், அந்த கோயிலுடைய சாமியாருடைய சகோதரி கணவர் தான் இவர். விட்டுருங்கம்மா அத. ஐயா சரி, நான் கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க அட்டென்ஷன் அங்க இருக்கா இங்க இருக்கா என்ன ஒண்ணுமே தெரியல. கதவு ஐயா சரி சரி, நல்லா கவனிங்க. இப்ப அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் என்ன சொல்றாரு, நான் இதை தாங்க வாசி கொண்டிருக்கிறேன். அவருடைய பேக்ரவுண்ட் என்ன சொன்னேன், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அந்த கோயிலுடைய அவர் அந்த கோயில் சம்பந்தப்பட்டவர், ரொம்ப நெருக்கமானவர். எப்படி? அந்த பூஜாரிக்கு, அந்த கோயில் சாமியாருக்கு அவர் சகோதரி ஹஸ்பண்ட். அவர் என்கிட்ட சொல்றாரு, நான் ஓமன்ல இருக்கும்போது எனக்கு ஒரு ஆங்கிலேயர் இந்த பைபிளை என்கிட்ட கொடுத்தாரு, நான் அன்றையிலிருந்து இன்று வரை இதை நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம் என்ன நினைச்சிருக்கிறோம், அவங்க வேற நம்பிக்கை உள்ளவர்கள், அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் இதை தான் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அதுவும் எங்க வச்சிருக்கிறாரு, அவருடைய அறை டிராயர்ல வச்சிருக்கிறார், அருகில் வைத்துக் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் எடுத்து, எப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு குழப்பம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் நான் தெளிவடைய வேண்டும் என்று உணர்வு வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் எடுத்து இந்த வேதத்தை புரட்டி பார்க்கிறது அவருடைய வழக்கம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், நாம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் என்றால், இது எனக்கு ஒரு இந்த சாதத்துல சாப்பாடு இருக்கு இல்லையா, அந்த அறுசுவை விருந்துல ஒரு ஊறுகாய் மாதிரி ரைட்டா ஒரு மூலையில வச்சிருப்பாங்க. அல்லது கருவேப்பிலை எவ்வளவு யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோம். அது போல நாம் இதை பாவித்துக் கொண்டிருந்தால் நாம் வளர முடியாது. இதை நான் பிரியமாயிருந்து அனுதின தியானமாக மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ரசம் சோறு எவ்வளவு பேர் சாப்பிடுவீங்க? நிறைய சாப்பிடுங்க ரசம் சோறு. அளவு பார்த்தீங்களா, அளவு கை காட்டுறாங்க பாருங்க, இவ்வளவுதான் சாப்பிடுவோமா ரசம் சோறு. சரி, பிரியாணி சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிடுவீங்க? பாத்தீங்களா, அது கை எப்படி வருது பாருங்க, கை நல்லா பெருசா வருதா, ரெண்டு கையும் வருது, ரெண்டு கையும் காட்டுறோம். பிரியாணினா, ரசம் சோறுனா ஒரு கை, இவ்வளவுதான், இவ்வளவுதாங்க சாப்பிடுவோம் அப்படின்றோம். ஏன் 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 இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம்? ஏன் இந்த வித்தியாசம் என்றால், அது சுவையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும், மனமா இருக்கும், சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும்னு நமக்கு கேட்கும். ரைட்டா? அளவுக்கு மிஞ்சி என்ன பண்ணுவோம், சாப்பிடுவோம். எவ்வளவு தூரத்துக்குன்னா கழுத்து வரைக்குமாவது கொஞ்சம் இல்லையா நம்ம சாப்பிடறதுக்கு முயற்சி எடுப்போம். ஆனா ரசம் ஐயோ வேணாங்க, கொஞ்சம் போதுங்க, கொஞ்சம் போதும். அப்ப நான் பரிசுத்த வேதாகமத்தை எப்படி அனுபவிக்க வேண்டுமானால், பிரியாணி சாப்பிடுற மாதிரி சாப்பிடணும். நான் சொல்றது புரியுது? பிரியாணி சாப்பிடுற மாதிரி நான் சாப்பிட்டேன்னா
நான் வந்து என்ன பண்ண முடியும்? எனக்குள் ஒரு வளர்ச்சியை காண முடியும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சார் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கீழ்ப்படுதல் உள்ளவன். கீழ்ப்படுதல் மாத்திரமல்ல, அவன் விசுவாசம் உள்ளவன், நம்பிக்கை உள்ளவன் மாத்திரமல்ல, அவன் பொறுமையானவன். அப்ப அவங்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தது? பொறுமை, கீழ்ப்படிதல், விசுவாசம் இருந்தது. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்வான். கேள்வியை கேட்க மாட்டான். நான் சொல்றது புரியுதா? கேள்வியை கேட்க மாட்டான். எப்படி கேள்வி கேட்க மாட்டான் அப்படின்னா, வாசிங்க ஆதியாகமம் 22 2வது வசனத்தை வாசிங்க. உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேச குமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுன்னு சொல்றாரு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நம்ம கிட்ட ஆண்டவர் இதை சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியுதா? கவனிக்கிறீங்களா? நம்ம கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன சிஸ்டர் பண்ணுவீங்க? செய்ய மாட்டீங்க. சிஸ்டர் செய்ய மாட்டேன்ட்டாங்க. நீங்களும் செய்ய மாட்டீங்க. நீங்க செய்ய மாட்டீங்க. என்னம்மா வேற என்ன சொன்னீங்களே? என்னது? உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. உங்களுக்கு விசுவாசம் கிடையாது. நீங்க பேசுமா, நல்லா பேசுங்கம்மா. நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஏதோ மனசுல இருக்கு. என்ன சொல்லுங்க? என்னது? யாருக்கிட்ட? உங்ககிட்ட. ஏன் இல்லைன்ற? ஏங்க, அவனும் நம்மள போல மனுஷன் தானே. அவன் வானத்துல இருந்து குச்சானா? இந்த பூமியில வாழ்ந்தவன் தானே. நம்மளை போல பிறந்து வாழ்ந்தவன் தானே. நம்மளை போல கஷ்டப்பட்ட மனிதன் தானே. ரத்தமும் சதையுமான மனிதன் தானே. உண்மையா இல்லையா? அப்ப அவனால முடியும், ஏன் என்னால் முடியாது? நான் சொல்றது புரியுதா? ஏன் அவனால மட்டும் முடியுது, ஏன் என்னால முடியல? முடியணுமா வேண்டுமா? முடியணும் இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சுக்கொள்ளுங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம எதுக்கு ஆலயத்துக்கு வரோம் தெரியுமா? எதற்கு ஆலயத்திற்கு வரணும்னு தெரியுமா நமக்கு? சொல்லுங்க, எதுக்கு நீங்க ஆலயத்துக்கு வரீங்க? நீங்க எதுக்கு வரீங்க? கொஞ்சம் ஓப்பனா பேச மாட்டேன்றீங்களா? இப்படி என்னமா ஆண்டவரை தொழுவதற்காக, ரைட்டா? அப்ப தொழுது கொள்வதற்காக வருகிறீர்கள் என்றால் எப்படி தொழ வேண்டும் தெரியுமா? தெரியணுமா வேண்டாமா? இப்ப ஆண்டவரை நான் தொழுவதற்கு வரேன், ரைட்டா? என்ன பண்ண வரோம்? தொழுது கொள்ள வரோம். எப்படி தொழுது கொள்ளணும்னு தெரியணுமா இல்லையா? எப்படி தொழுது கொள்ளணும்? இப்ப நீங்க தான் சொன்னீங்க, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் சொன்னீங்களா இல்லையா? எப்படி ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வது? ஒண்ணு, உங்களுக்கு கேள்வியை தெளிவுபடுத்துறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும் இல்லையா? உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? இப்ப ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஏன் என்னால் முடியவில்லை? நான் யோசிக்கணுமா வேண்டாமா? யோசிக்கணுமா இல்லையா? எதுக்காக அவன் செஞ்சான்? இப்ப இன்னொன்னு சொல்லட்டுமா? ஒரு பெரிய பிரளயம் வந்துதான், ஒரு பெரிய பிரளயம் வந்தது நோவா காலத்துல. யார் காப்பாற்றப்பட்டது? நோவாவும் அவன் குடும்பம் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டாங்க. ஏன் காப்பாற்றப்பட்டாங்க? வெரி குட். இப்ப ஒரு சரித்திர உண்மை இருக்கிறது, வசனமே தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? கீழ்ப்படிதல். அவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு, அவன் ஏன் கீழ்ப்படிஞ்சான்? நான் ஏன் கீழ்ப்படியல? கேள்வி வரணுமா வேண்டாமா? எனக்குள்ள வரணும் இல்ல? நோவா கீழ்ப்படிந்தான், ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தார்கள். யாராவது ஒருவன் நீங்க சொல்றதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறானா? யாருமே சொன்னதில்லை. ஆனா ஒருத்தர் சொன்னார். யார் சொல்லட்டுமா? யோனா சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? ஏன்? எதுக்கு பயந்தான்?
ஐயோ, அதான் பத்தியா தவறா புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஏன் அவன் கீழ்ப்படியில தெரியுமா? அவன் கீழ்ப்படிந்தவன், அவன் கீழ்ப்படிக்கிறவன். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வாசிங்க யோனா புஸ்தகத்தை வாசிங்க. யோனா 2வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. 9. இல்லம்மா, யோனா 1:9. ஆமா, என்ன சொல்றான்? பயபக்தி உள்ளவங்க. யார் இடத்துல? கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். அவன் ஏன் தெரியுமா கீழ்ப்படிச்சான்? கீழ்ப்படியாம போனா தெரியுமா உங்களுக்கு? கவனிங்க கவனிங்க, ஏன் கீழ்ப்படியாம போனான்னு தெரியுமா? ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. வசனம் அதை தான் சொல்லுகிறது. நீங்க வீட்டுல போய் 2வது அதிகாரத்தை நீங்க முழுசா வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் ஏன் கீழ்ப்படியாம போனான் என்பதற்கு அர்த்தம் அதுல இருக்கும். ஏன் கீழ்ப்படியாம போனான் தெரியுமா? அவன் என்ன நினைக்கிறான்? இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அல்லேலூயா, என்ன பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? நீ போய் நினிவே பட்டணத்து மக்களுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை போய் சொல்லு. இந்த பட்டணத்தை நான் அழிக்க போறேன்னு போய் சொல்லுப்பா. அவங்களுக்கு போய் சொல்லு, ஏன்னா அவங்க பாவம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த பட்டணத்திற்கு நீ போய் அவர்களுக்கு இந்த வார்த்தைகளை போய் தேவன் இந்த பட்டணத்தை 40 நாள்ல அழிச்சு போடுவார்னு சொல்ல சொன்னாரா? ரைட்டா? அதுதான் அவன் கீழ்ப்படியில. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? இப்ப நான் போய் சொல்லுவேன், அந்த பட்டணத்துக்கு போய் சொல்லுவேன். சொன்ன உடனே அந்த பட்டணத்து மக்கள் என்ன பண்ணுவாங்க? உடனே ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி பயந்து நடுங்கி ஆண்டவர் பாதத்துல ஒப்பு கொடுப்பாங்க. ஐயா எங்களை காப்பாத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி காப்பாத்துன்னு சொன்னப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? காப்பாத்துவாரு. இப்ப அவன் என்னன்றான், நீங்க நான் போய் சொல்றத சொல்லிடுவேன், நீங்க உடனே அவங்களை காப்பாத்திடுவீங்க, அப்புறம் எனக்கு என்ன மதிப்பு இருக்காங்க? நான் சொல்றது புரியுதா? இதுதான் அவனுடைய கீழ்ப்படியாததற்கு காரணம், வேற ஒண்ணுத்துக்கு இல்ல. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இல்ல. அவன் என்ன நினைக்கிறான்? நான் போய் சொல்லுவேன், சொன்னா அந்த பட்டன் அழிஞ்சு போகணும். நான் சொல்றது புரியுதா? 40 நாள்ல அழிஞ்சிரும் சொல்றதுக்கு அனுப்புறாரு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? அழிஞ்சிடணும். ஆனா அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டாரு. அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மனஸ்தாபப்படுகிறவர், அவர் இரக்கம் பாராட்டுகிறவர். அந்த மக்கள் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணிடுவாராம்? மன்னிச்சிருவாரு. அப்படி மன்னிச்சுட்டா நான் சொன்னதுக்கு என்ன மதிப்பு இருக்கும்? ஆகவே அவன் என்ன பண்ணிட்டான்? தர்ஷீஷுக்கு போனான். அல்லேலூயா. அப்ப ஒருத்தரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்றாரு தெரியுமா? இந்த விஷயத்தை அவனுக்கு புரியல. அவனுக்கு இந்த விஷயம் புரியல. புரியாததுனால என்ன பண்றாரு? 4வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா அவன் என்ன பண்றான்? மீண்டும் ஆண்டவர் அவனை எங்க அனுப்புறாரு? அந்த பட்டணத்துக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார். அவனும் போறான். போய் அந்த அறிவிப்பு செய்கிறான். அந்த அறிவிப்பு செஞ்ச உடனே இவனுக்கு அந்த பட்டணம் காப்பாற்றப்பட்டு விட்டது. இவனுக்கு கோபம் வந்துருது. யாருக்கு? அல்லேலூயா. யாருக்கு? யோனாவுக்கு கோபம் வந்துருது. வாசிங்க 4:1 வாசிங்க. பத்தியா, இது விசனமா? எது காப்பாற்றப்பட்டது அவனுக்கு விசனம் ஆயிடுச்சு. இவர் என்ன பண்றாரு? கோச்சிக்கிட்டு என்ன பண்றாரு? இவர் போயிடுறாரு. அவர் 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, பாருமா, போதுமா? அறிவேன். இப்பொழுதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும். போதுமா? இப்ப அவனுடைய விண்ணப்பம் இப்படி ஆயிடுச்சு. நான் செத்து போறேன் ஆண்டவரே, நீங்க இப்படி செய்வீங்கன்னு நம்ப எனக்கு தெரியுமே. நீங்க இரக்கம் பாராட்டுகிறவர் எனக்கு தெரியுமே. நீங்க அவங்களை மன்னிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னேன். நீங்க தான் கேட்கவே இல்லை.
என்ன மறுபடியும் என்ன பண்ணீங்க, அந்த பட்டணத்துக்கு அனுப்புனீங்க. இப்ப அதான் நடந்திருக்கு, ஆகவே நான் செத்து போறேன், என் உயிரை எடுத்துக்குங்க. நான் சொல்றது புரியுதா? இப்படிதான் அவன் விண்ணப்பம் பண்ணினான். அடுத்த வசனத்தை வாசிங்க. அதற்கு கர்த்தர் போதுமா? அடுத்தது முளைக்கு கட்டளையிட்டு அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் சத்தியா. இப்ப ஒரு செடி வளர்ந்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆல்ரெடி அவன் எரிச்சல் இருக்கிறான், வருத்தத்தில் இருக்கிறான், வேதனைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனுக்கு ஒரு புத்தியை கத்துக் கொடுக்கணும், இவனுக்கு ஒரு உண்மையை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாரு, ஒரு ஆமணக்கு செடியை வளர செய்கிறார். அது ஓங்கி வளர்கிறது, அதன் மேல் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிடுகிறார், அது அந்த ஆமணக்கின் செடியை அரிந்து போட்டது, அதனால் காய்ந்து போயிற்று. சூரியன் உதித்த போது அப்பொழுது யோனாவை நோக்கி, இனி ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நலமோ? நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமாகிய ஆமனுக்காக நீ பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்காக நான் ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அப்ப ஒரு மனுஷன் என்ன பண்ண மாட்டான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கவே மாட்டான். இவன் கீழ்ப்படியாம போனதனுடைய நோக்கத்தை புரிஞ்சு கொண்டீங்களா? இவனுக்கு தெரியாம ஒரு இவர் ஒண்ணு சிந்தனையில இருக்கிறாரு, நான் போய் சொன்னா அழிஞ்சிடணும், அது காப்பாத்திடுவாரு, அப்புறம் நான் எதுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நினைச்சு அவன் போகாம போனானே தவிர அவருக்கு கீழ்ப்படியாம போக இல்லை. ரைட்டா? அப்ப இப்ப நானும் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவனாக நான் மாற வேண்டும். ரைட்டா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம என்ன பண்ணணும், இனிமே நான் எப்ப கேட்டாலும் இந்த வார்த்தை கேட்டா என்ன சொல்வீங்க? நான் கீழ்ப்படுவேன், அவர் சொல்றதை செய்வேங்க. அவர் ஜனத்துல குதிக்க சொன்னா தயங்கி தயங்கி சொல்ற மாதிரி தெரியுது எனக்கு. குச்சிருவீங்களா? இப்ப குச்சிடலாமா? அப்போ ரைட், இதுதான் வேணும். அப்ப இதற்காக தாங்க நம்ம ஆண்டவர் இந்த பாகத்துக்கு வரோம். இங்க வர்றதுக்கு காரணமே அதுதான். ஆண்டவருக்கு நான் எப்படி கீழ்ப்படிவது, நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, நான் எப்படி உண்மையா இருப்பது, நான் எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவது, நான் எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, உண்மையாய் வாழ்வது, நேசத்தோடு வாழ்வது, அன்போடு வாழ்வது என்பதை கற்றுக்கொள்வதை தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வேதத்துல என்ன இருக்குன்னு சொல்ல முடியுமா நீங்க? இந்த வேதத்துல என்ன இருக்குன்னு ஓரளவுக்கு உங்க கெஸ், படிக்கலனாலும் சொல்லலாம் இல்லையா? என்ன இருக்கும்னு சொல்லுவாங்க. என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்க தான்? ஜீவனுள்ள வார்த்தை. அதான் என்ன இருக்கு? ஜீவனுள்ள வார்த்தை என்ன இருக்கும்? இதுக்குள்ள என்ன இருக்கும்? பத்தியா? பச்சாதானங்க எனக்கும் தெரியும்ன்றீங்க. சரி, எவ்வளவு காலமா நீங்க சர்ச்சைக்கு வரவங்க? எவ்வளவு காலமா சர்ச்சைக்கு வரவங்க நீங்க? எத்தனை தலைமுறை? அதுக்கும் பதில் சொல்ல மாட்டீங்க.
எத்தனைமா? எவ்வளவு காலமா வரீங்க? 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், சின்னதுல இருந்தே வரீங்க. ரைட்டா? சரி, அப்போ சின்னதுல இருந்தே வரீங்கன்னா ஒரு 40 வருஷம். ரைட்டா? 40க்கு மேலேயே இருக்கும். ரைட்டா? 40 வயதிற்கு முன்பாகவே நான் ஆண்டவரை அறிந்தவள், நான் அறிந்தவன் என்று நான் சொல்லும் பொழுது இந்த வேதத்துல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் சொல்லட்டுமா? என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இதுல அன்பை பத்தி பேசும். ஹல்லேலூயா. என்ன பத்தி பேசும்? அன்பு. அன்பு என்னது என்று நமக்கு விளக்கம் பண்ணும். வாசிங்க 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து வாசிங்க. அன்புனா என்னன்னு சொல்லி கொடுக்கும். நீடிய சாந்தம் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினவடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திற்கு சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. அதுதான் அன்பு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரைட்டா? அப்போ அன்பை பத்தி இதுல இருக்கு. அப்புறம் நேசத்தை பத்தி இருக்கு, ஒற்றுமையை பற்றி சொல்லி இருக்கு, நேர்மையா எப்படி நடப்பது என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே தான் சிலருடைய வாழ்க்கை நடந்ததெல்லாம் அப்படியே பதிவு செஞ்சு வச்சிருக்கோம். சிலருடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? வேதத்துல பதிவு செஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப நோயாவை பத்தி ஒரு பதிவு இருக்கு. வாசிங்க ஆதியாகமம் 6:9. வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாயிருந்தான் அப்படின்னு சொல்லுதான். அப்போ நோவாவுடைய வரலாறு இதுல இருக்கு. ரைட்டா? ஆபிரகாமினுடைய வரலாறு இருக்கிறது. ரைட்டா? அப்ப வாசிங்க அதே ஆதியாகமம் 7:5 வாசிங்க. செய்தான், உண்டான போது இல்லம்மா 5 வாசிங்கம்மா. 7:5. ஹல்லேலூயா. அப்ப நாமளும் என்ன பண்ணணும்? இத வாசிக்கும் போது ஐயோ நோவா கர்த்தர் கட்டளையிட்டதெல்லாம் செய்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப எனக்கு என்ன தோணணும்? நாமளும் செய்யணும்னு தோணுமா இல்லையா? அதுக்காக தான் உங்க கருத்துல பைபிள் இருக்கு. அதை விளக்கி இதுல உங்களுக்கு சந்தேகம் நிறைய வரலாம். இது எப்படிங்க, எப்படி இதெல்லாம் இதுக்கெல்லாம் எல்லாத்தையும் நம்ம கீழ்ப்படிய முடியுமா? அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும்? இங்க வந்து கேட்கணும். இங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். நாங்க என்ன பண்ணுவோம்? ஆமாங்க இது இப்படி எல்லாம் செய்யலாம், இப்படி எல்லாம் அது செய்யறதுக்காக தான் நமக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கிறது என்றெல்லாம் விளக்கி கொடுப்போம். ஆகவேதான் ஆலயங்கள்ல ஒரு பிரத்யேகமான ஒரு நேரம் இருக்கும். என்ன நேரம்? செய்தி வேளை. ரைட்டா? இந்த செய்தி வேளையில என்ன சொல்லி கொடுப்பாங்க? இந்த பரிசுத்த வேதாகமத்தை உங்களுக்கு விளக்கி சொல்வார்கள். அல்லேலூயா. ஆமா தானே? அப்போ இப்ப சிஸ்டர் சொன்னாங்க, நான் வந்து ஒரு 40-45 வருஷமா எனக்கு கர்த்தர் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா எத்தனை செய்தி கேட்டிருப்பாங்க? 40-45 வருஷமா செய்திகள் கேட்டிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கேட்ட பிறகும் என்னால முடியாதுங்க அப்படின்னு நாம சொன்னோம்னா இது எந்த வகையில நியாயம்? கரெக்டா? நியாயமா அநியாயமா? அநியாயம். அப்போ இனிமே என்ன பண்ணணும்? என்ன நியாயமா நடந்துக்கணும்? அந்த முடிவுக்கு வந்துடணும். நான் இனிமே என்ன பண்ணுவேன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு வந்துடணும். ரைட்டா? சரி, இப்ப ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களா? ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. இப்ப இந்த முடிவு வந்ததால இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நல்லா கவனமா கேட்டுக்கு. ரைட்டா? கொஞ்ச நேரம் கொடுப்பீங்களா? எனக்கு கொஞ்ச நேரம் பேசலாமா? இல்லைங்க எனக்கு டைம் ஆயிடுச்சுங்க, வீட்டுல சமைக்கணும், ஆடு இருக்கு, மாடு இருக்கு, பால் கறக்கணும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் என்னம்மா? வெரி குட். கை தட்டுங்க.
உங்களுக்கு தட்ட சொன்னமா சத்தமா? உங்களுக்கு தட்ட சொன்னது கூட மெதுவா தட்டினீங்கன்னா என்னவா பொருள் அது? உங்களுக்கு தட்ட சொன்னேன், அதுக்கும் மெதுவா தட்டினீங்கன்னா உங்களுக்காக தட்டுறதுக்கும் நல்லா தாராளமா தட்டலாம் இல்லையா? சரி, ரைட், நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யார்? உங்க வீடு இருக்குல்ல, உங்க எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கு. உங்க வீட்டுக்கு உத்தரவாதி யார்? யார் தலைவர்? கணவர். ரைட், வெரி குட், சூப்பர். கணவர். ஓகே, சிஸ்டர் சொல்றாங்க அவங்க கணவர். மத்தவங்க எல்லாருக்கும் அவங்க அவங்க கணவர். அப்படி பிளைனா முடிச்சிட்டீங்க. அதேதாங்க, அவ்வளவுதான். இப்ப பரிசுத்த வேதாகமும் இதுக்கு வேற ஒரு விளக்கம் கொடுக்குது. ரைட்டா? இப்ப அதை தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள போறோம். ரைட்டா? என்ன என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்ப வாசிங்க எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அப்படின்னா என்னம்மா பொருள்? அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சீக்கிரமா எனக்கு பதில் சொல்லுங்க. வாசிங்களா? மறுபடியும் வாசிக்கிறீங்களா? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். என்ன சொல்ல வராரு? என்னம்மா சொல்ல வராரு? என்ன புரியும் உங்களுக்கு? புரிஞ்சது சொல்லுங்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சது. நான் தான் சொன்ன தப்புன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிறேன்னா, தப்புன்னே சொல்ல மாட்டேன் சொல்லிக்கிறேன்னா, சொன்னா இல்லையா? இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன புரியுது? படிச்சா ஒரு ஒண்ணு புரியணும் இல்லையா? என்னமோ சொன்னது ஒரு புரியணுமா இல்லையா? என்ன புரியலனாவது கேளுங்க. ஐயா இது இந்த விஷயம் இது புரியலையா அப்படின்னு கேளுங்க. இது என்ன சொல்லுது? இது என்ன தேசம்னு சொல்லுது? நான் அழிக்காத படிக்குன்னு சொல்லுது. யார் அவர்? சரி, இப்ப நான் சரி நீங்க பதில் சொல்ற மாதிரி தெரியல, எனக்கு பட்டி பட்டி பாக்குற மாதிரி தெரியுது. சரி, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கவனிங்க 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 கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ நீங்க என்ன, நீங்க எங்க கணவர் சொன்னீங்களா? எங்க கணவருங்க எங்க வீட்டுக்கு உத்தரவாதி அப்படின்னு தானே சொன்னீங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருத்தனையும் காணோன்றார். இப்போ உண்மை வெளியே வருது பாருங்க. இப்போ உண்மை வெளியே வருது. என்னன்றான்? கரெக்டா தாங்க சொல்லி வச்சுக்கிறாரு. கரெக்டா தான் சொல்லி வச்சுக்கிறாருன்றீங்க இப்போ. சரி, இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இப்ப நீங்க இது கரெக்டான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13:12 வாசிங்க. ஓப்பீர் தங்கத்திலும். அப்படின்னா என்ன பொருள்? சொல்லுங்க. ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்க. அவங்களுக்கு தெரியல. இப்ப ஏமா தெரியல? ஏன் தெரியலன்னு சொல்லுங்க. எதுக்கு தெரியல? ஏமா தமிழ் நீங்க தான் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டீங்க. தெரியல நீங்க சொல்லிடுங்கன்னா எப்படி அது? சரி சரி, நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமாமா? வாசிங்க. யாத்திராகமம் 1:22.
இது என்ன, இது புரியுதா? இதுவும் புரியல. சரி, இப்ப 4:1 வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரங்களை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரங்களை உடுத்துவோம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பெயர் மாத்திரம் எங்கள் மீது விளங்க செய்யும். அப்படின்னா என்ன பொருள்? இதுக்காவது புரியுதா? புரியல. புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சிச்சு? 4 7 பேர் ஒரே புருஷன். இப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த 13:12 என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அர்த்தம். அப்படின்னா என்ன பொருள்னா, இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஆலயத்துல பாருங்க, 2 பேர் இருந்தாங்க, அவங்களும் காணாம போயிட்டாங்க. ஆலயத்துல 2 பேர் இருந்தாங்களா, அவங்களும் போயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் அபூர்வமாக்குறதுன்னு பேர். ரைட்டா? நீங்க எல்லாரும் பெண்கள் தானே இருக்கீங்க. எங்க ஆண்கள்? நாங்க 2 பேர் தான். மிஞ்சி போனா நாங்க 2 பேர் தான் ஆண்கள். மீதி எல்லாம் என்ன ஆயிட்டாங்க? வெறும் பெண்கள். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆண் மக்களை அழித்து போடுவேன். நான் சொல்றது புரியுதாமா? தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. இதெல்லாம் ரகசியங்கள். ஆனா இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது, உங்க கண் முன்னால நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த சூழல் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவர்கள் பெரும்பாலான என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குடிச்சே பாதி காலத்தை கழிச்சிருவாங்க. என்ன பண்ணுவாங்க? குடிச்சே அவங்க வாழ்க்கையை அழிச்சுக்குவாங்க. ஆண்டவரை கனப்படுத்த மாட்டாங்க. ஆலயத்துக்கு போகணும், வார்த்தையை கேட்கணும்னு வரமாட்டாங்க. ரைட்டா? இப்போ வராத ஆளை என்ன கணக்குல வைப்பார் ஆண்டவர்? கணக்குல எடுத்துக்குவாரா? கணக்குல எடுத்துக்க மாட்டார். அதனாலதான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, முன்னாடியே எழுதி வச்சுக்கிறாரு. வேதத்துல இருந்து தானே படிச்சீங்க, நான் புருஷனை பசும் மனுஷனை புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பேரின் தங்கத்திலும் அபூர்வமாக்கி போடுவேன். பாதி பேர் என்ன பண்ணுவாங்க? வியாதினால படுத்து கிடப்பாங்க வீடுகள்ல. ரைட்டா? அவர்கள் எண்ணம் இல்லாம இருப்பாங்க. அவர்களை நாம் என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களை கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க. அவர்கள் ஒரு பொருட்டாவே நாம் என்ன பண்ண மாட்டோம்? எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இந்த உண்மை அவர்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்க போய் தயவு செஞ்சு இதெல்லாம் வெளிப்போய் காட்டுங்க. பைபிள் இப்படி சொல்லி இருக்குப்பா, புரிஞ்சுக்கோ. தயவு செஞ்சு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வா, ஆண்டவருக்குள்ள வந்துரு, ஆண்டவரை ஏற்றுக்கோ, ஆண்டவருடைய வாழ்க்கைக்குள்ள வந்துரு. அப்போ நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அவங்களுக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது நான் என்ன பண்ணணும் தெரியுமா? ஆண்டவரை இருக பிடித்து கொண்டு, கர்த்தாவே என் குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு கேட்கணும். யார போல தெரியுமா? வாசிங்க. ஆதியாகமம் 32, 26, 26, 27, 28 வசனம். 3 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32. நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு என்று இராமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே. இப்ப என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? இதுல நாம என்ன பண்ணோம்? இப்ப என் குடும்பம் இந்த சூழல இருக்கு இல்லையா? என்னுடைய ஆண் மக்கள் என்ன பண்றாங்க? யாரும் சர்ச்சைக்கு வர்றது இல்ல, எல்லாரும் குடி மற்ற பல்வேறு காரியங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சூழல் வேற மாதிரி இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? நான் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அமர்ந்திருந்த, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் சொல்லியிருக்கணுமா? சொல்ல வேண்டாமா?
சொல்லி இருக்கணும். நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? சொன்னீங்களா? சொன்னீங்களா? சொல்லியா? சொல்லல. உண்மைதானே? அதான் உண்மை. அப்போ நான் என்ன செய்திருக்க வேண்டும்? நான் செய்யல. எனக்கு ஒரு முறைமை தெரியல. எனக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி நடத்த வேண்டும் என்ற முறை எனக்கு தெரியவில்லை. அல்லேலூயா. உண்மையா இல்லையா? எனக்கு தெரியல. நானும் ஏதோ போலாம், ஏதோ பொத்தாம் பொதுவா நானும் எல்லாரும் போல நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி அல்ல. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார், உங்களை சபைக்குள் அழைத்திருக்கிறார். நீங்கள் வசனத்தை கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீங்க, வசனத்தை கேட்கிறவர்களா இருக்கிறீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நடக்க நீங்க முயற்சி எடுக்கணும். எடுக்கல, எடுக்கவே இல்லை. இனியாவது எடுக்க பிரயாசம் எடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நல்லா கவனிங்க. இப்போ நான் என்ன இப்ப நான் செய்யணும்ன்றது என்ன செய்யணும்ன்றது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ரைட்டா? வசனம் என்ன சொல்லுது? ஆண் மக்கள் எண்ணமற்று போய் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஆண் மக்கள் வரணும், சபைக்கு என்ன பண்ணணும்? வரணும். ஆனா என்னால வர வைக்க முடியல. ரைட்டா? எனக்கு அந்த பிரயாசம் இல்லை. இனி நீங்க அதை செய்யணும். எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வசனம் அதுக்கு ஆதாரமா இருக்கிறது. எப்படி செய்ய வேண்டும் என்று வசனம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது. தயவு செய்து கவனமாக கேளுங்க, வாசியுங்கள். லூக்கா 2:21. ஐயோ இல்லம்மா. அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. நியாய பிரமாணத்தில் படியே அவர்களுடைய முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்பு கொடுக்க. இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப அந்த 21வது வசனத்தை இன்னொரு நாளைக்கு நான் பேசலாம். அல்லேலூயா. 21 இன்னொரு நாளைக்கு பேசலாம். அதுல ரொம்ப முக்கியமான விசேஷம் இருக்கு. ஆனா இப்ப அது வேணாம், நேரம் கடந்து கொண்டு போறதுனால முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு தேவையானது. அப்புறமா மற்ற இன்னும் கொஞ்சம் விவரமா நாம பின்னாடி பேசலாம். சரியா? ரைட்டா? இப்ப அந்த 22, 23 என்ன சொல்லுகிறதுனா, நியாய பிரமாண புஸ்தகத்துல இருக்கிறபடி அவரை முதற் பேரானவரை என்ன பண்றாங்க? ஆலயத்துல தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்காக அழைத்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு போட்டிருக்கா. ஆமா தானே? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்கு இதை செய்திருக்கிறார்கள். எதை செஞ்சிருக்கிறாங்க? நியாய பிரமாணத்துல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அதை என்ன பண்றாங்க? ஆண்டவரை அவர் தேவனுடைய சமூகத்துல கொண்டு வந்து படைப்பதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே படைச்சிருக்கிறாங்க. ரைட்டா? நானும் செய்யணுமா வேண்டாமா? செய்யணும். ஆனா நான் என்ன பண்ணல? செய்யல. சரி, இதுக்கப்புறம் செய்வீங்களா செய்ய மாட்டாங்களா நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். வாசிங்க யாத்திராகமம் 22, 29. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் ரசத்தையும் செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. அல்லேலூயா. ரைட். சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா? யார் யாரு? 2 பொண்ணு 1 பையன். ரைட்டா? வெரி குட். நீங்க தான் கரெக்டான, நீங்க பதில் சொல்லலாம். இந்த வசனத்தை வாசிங்க இல்லையா? நீங்க தானே வாசிங்க. அதுக்கு என்ன பொருள் சொல்லுங்க. மறுபடியும் வாசிங்க, ஒன்னும் பயப்படாதீங்க. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. முதல் முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த. நல்லா கவனிங்க. இப்ப அங்க முதல் பகுதியில் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப ஒரு பழம் பழுக்குது, ஒரு நிலத்தின் கனி வருது, அல்லது நெல் வருது, அரிசி வருது, பருப்பு வருது இல்லையா?
அதை என்ன பண்றோம், நம்ம ஆலயத்திற்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம செய்யறோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அது போல, ரைட்டா, அதாவது முதல் கனியை நீ என்ன பண்ற, கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுக்கிற, அது போல உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக அப்படின்னு சொல்றார். இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 3 பிள்ளைங்க. யார் யாரு? முதல்ல பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, மூணாவது பையன், ரைட்டா. இப்ப இந்த 3 பேர்ல ஆண்டவர் பையனை இவங்க அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறார் இல்லையா, உனக்கு குமாரரில் முதற் பேரானவனை கொடுப்பாயின்னு சொல்றாரு இல்லையா, யார கொடுப்பீங்க? சரி, நீங்க இல்லைன்னா வேற யாராவது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல பிறந்ததை கொடுக்கணும், ரைட்டா. இப்ப அம்மா யார கொடுக்கணும்? பெண்ணை கொடுக்கணும், கரெக்டா? வெரி குட், சூப்பரா சொன்னீங்க, எல்லாம் கரெக்டா? அப்படித்தானே சொல்லுது, கரெக்டா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனம். ம் 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 நீ யார கொடுக்கணும்? இவ்வளவு நேரம் என்ன சொன்னீங்க நீங்க? இப்ப என்னன்னு சொல்றீங்க? எப்போ சொல்றீங்க? 2வது முறை 3வது முறை சிரிச்சு தயங்கி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இல்ல இல்லங்க பையன், கரெக்டா? இத தாங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எசேக்கியேல் 22:30 என்ன சொல்றாரு, நான் வந்து ஒரு மனுஷனையும் காணோம். இப்ப தேசம்னா யாரு? மக்கள், மக்கள் தான் தேசம் இல்லையா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் இந்த தேசத்தை அழிக்காத படிக்கு, அப்படின்னா என்ன பொருள்? நான் இந்த மக்களை அழிக்காத படிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், அப்படித்தானே சொல்றாரு. அப்போ யாரை தேடிக்கொண்டிருக்கிறார்? இப்ப இந்த அம்மாவுடைய குடும்பத்தை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆசீர்வச்சிருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு, கட்டளையும் கொடுத்திருக்கிறாரு. அந்த அம்மா பைபிளை கையில வச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்கு வரவங்க தானே நீங்க? ஆமா, வர்றீங்க. ஆனா என்ன பண்ணல நீங்க? இந்த ஒரு வசனம் இருக்கு, இதுக்கு என்ன அர்த்தம்னு என்ன பண்ணல, புரியவே இல்லை, யோசிக்கவும் இல்லை, ரைட்டா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு மனுஷனை இந்த குடும்பத்தை நான் அழிக்காத படிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை இந்த குடும்பத்துல நான் பார்க்கல, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப அவருக்கு நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும். எப்ப சொல்ல போறீங்க? குறைஞ்சபட்சம் இன்னைக்கு முடிவெடுங்க. அல்லேலூயா. எல்லா குடும்பத்துக்கும் நான் சொல்றேன், எல்லா குடும்பத்துக்கும் இதான் பொருத்தம், ரைட்டா? அப்ப நாம என்ன செய்யணும் என்றால், எனக்கு பிறந்த முதற் குமாரரில் முதற் பேரானவனை, அதனாலதான் அது அழகா சொல்லி இருக்கிறார். அது பெண் அல்ல, முதல், அதாவது 6 பெண் பிள்ளைங்க இருக்கும், 7வது பையன் பிறந்திருப்பான், அந்த பையன், அல்லது முதல்ல ஒரு ஆண் பிள்ளை பிறந்திருக்கும், அந்த ஆண் பிள்ளையை கொடுக்கணும். 2வது ஆண் பிள்ளையா இருக்கும், முதல்ல பிறக்கிற ஆண் பிள்ளை, அந்த பிள்ளையை கொடுக்கணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரே தவிர, அப்போ இதுவரைக்கும் இதை நான் செய்யவில்லை, ரைட்டா? ஆபிரகாம் என்ன பண்ணிருப்பான்? ஆண்டவர் கீழ்ப்படிந்தான். ஆண்டவர் சொல்றார், போய் அவனை போய் அந்த மலையில போய் பலியிடுன்றான். அவர் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. பேசினானா? ஏன் ஆண்டவரே, எனக்கு 100 வயசாச்சு, 100 வயசுலதான் எனக்கு குழந்தைய கொடுக்குறீங்க, இவ்வளவு நாள் நான் கேட்டுன்னு இருந்தேன், எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளை கொடுங்கன்னு கேட்டேன், நீங்க கொடுக்கவே இல்லை, எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இப்ப ஒரு குமாரனை அத்தி பூத்தது போல ஒரு குமாரனை கொடுத்திருக்கிறீங்க, அந்த பிள்ளைய கொண்டு போய் பலியிட சொல்றீங்களே, நான் எப்படி ஆண்டவரே பலியிடுவேன்? என் வைஃப் என்ன சொல்லும்? நான் அந்த அம்மா திட்டுவாங்களே, அந்த அம்மா கதறுவாங்களே, அந்த அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்னு சொன்னானா? சொல்லவே இல்லை. என்ன பண்ணாம தெரியுமா? வாசிங்க 22:10-11 வாசிங்க. வெட்டுமடிக்கு போதுமா? அடுத்த நிமிஷம் போயிட்டான் மலைக்கு, தூக்கின்னு போயிட்டான். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு தூக்கின்னு போயிட்டு மலை மேல கொண்டு போய், அதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? 6வது வசனத்துல இருந்து வாசிங்க. எடுத்துக்கொண்டு
என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆடு எங்கே என்று அந்த ஆடே கேக்குது. அல்லேலூயா. அந்த ஆடை கேக்குதா? அவனைதான் ஆடுன்னு நினைச்சு இவன் கூட்டிட்டு போறாரு. ஆனா அந்த ஆடு யார கேக்குது? அவங்க அப்பாவை பார்த்து கேக்குது, அப்பா பலியிட போறோம். அப்ப என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? சும்மா கெஸ் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் கேட்கிறான், என்ன வயசு இருக்கும் அவனுக்கு? ஈசாக்கு என்ன வயசு இருக்கும் அப்போ? சும்மா கெஸ் பண்ணுங்க. 7 வயசுல கேள்வி கேட்பானம்மா. தகன பலி அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? அப்போ தெரிஞ்சு கேட்கிறான்னா அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? 12, 15 வயசு. எத்தனை வயசு? 15 வயசு. எவ்வளவு பெரிய பையன்? யார் 15 வயசுல இருக்கிறவங்க? யாராவது 15 வயசு? யாருமே இல்ல. கொஞ்சம் மேல, கொஞ்சம் மேல. என்ன வயசுமா? 16. ரைட்டா? உன் வயசு பையன்மா, உன் வயசு பையன். நீ எத்தனாவது படிக்கிறமா? 12th படிக்கிற பொண்ணு. அப்போ ஈசாக்குக்கு அப்ப என்ன வயசு? 12th படிக்கிற வயசு. ரைட்டா? 12th படிக்கிற வயசு பையனை 12th படிக்கிற வயசு பையனை என்ன பண்றாரு? ஆபிரகாம் மலைக்கு கூட்டு போறான். ஏன் கூட்டு போறான்? ஆண்டவர் பலியிட சொல்லிட்டாரு. சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையை ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் உன்னை பலியிட போறேன்னு சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? சொல்லல. சொல்லல. சொல்லியிருந்தா போயிருப்பானா? மகன் கூட போயிருக்க மாட்டான். நான் வரமாட்டேன், நீ போ, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஓட்டு இருப்பான். இப்ப அவனே தெரியாம பொத்தி கூட்டு போறான் பத்திரமா. அவங்க ஒய்ஃபு கிட்ட கூட சொல்லல, கூட்டு போறான். கூட்டு போய் அவன் கேட்கிறான், ஐயா அப்பா கட்டை வச்சிருக்கிறீங்க, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, ஆடு எங்கன்னு கேக்குது. அப்ப அவன் என்ன சொல்றான்? வேற வழி இல்ல. அந்த வார்த்தை எப்படி சொல்லியிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஒரு மகன் 100 வயசுல பிறந்த மகன் கிட்ட ஒரு ஆபிரகாம் என்ன என்ன மனநிலையில அவன் சொல்லியிருப்பான்? கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா சொன்னானா? என்ன மனநிலையில சொல்லியிருப்பான்? எவ்வளவு வேதனை இருந்திருக்கும் மனசுக்குள்ள, எவ்வளவு தவிப்பு இருந்திருக்கும். ஐயோ நான் வெட்ட போறேனே, இவ்வளவு பெரிய இல்ல பிறக்காத குழந்தை முதல்ல பிறந்திருக்கு, 16 வயசு 15 வயசு, இந்த பிள்ளைய நான் வெட்ட போறேனே அப்படின்னு பயந்திருப்பான் இல்லையா? வருத்தம் இருந்திருக்கும் இல்லையா? ஆனாலும் அதை மனதுக்குள் வைத்துக் கொண்டு அவன் என்ன பண்றான்? பிரயாணப்படுகிறான், மலைக்கு போறான், பலிபீடம் கட்டுகிறான். அடுத்த வசனத்தை வாசிங்க. என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். ஆனா அவனுக்கு தெரியுமா தெரியாது யார பலியிட போறோன்னு? தெரியும். அதனால அவன் என்ன சொல்றான்? கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா அப்படின்னு அவனை சமாதானப்படுத்தி அவனை மேல கூட்டின்னு போறான். அடுத்தது அங்கே ஆபிரகாம் பாருங்க, இந்த மனநிலையோடு அவன் என்ன பண்றான்? பலிபீடத்தை கட்டுகிறான். அல்லேலூயா. அடுத்தது கட்டைகளை அடுக்குகிறான். அடுத்தது தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மீது கட்டைகளின் மேல் கடத்தினான். அடுத்தது பின்பு ஆபிரகாம் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நாம எப்ப கேட்க போறோம்? இந்த வார்த்தையை நாம எப்ப கேட்க போறோம்? எனக்கு தோணுமா இல்லையா? நானும் இந்த போல கேட்கணுமே, ஆண்டவர் என்னையும் பாராட்டணுமே, நீ பயப்படுகிறவன் ஆண்டவர் சொல்லணுமே, கேட்கணுமா வேண்டாமா? அந்த ஆசை வரணுமா வேண்டாமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர் சொல்றார், உன் குடும்பத்தின் பாதுகாப்பு உன்னுடைய குமாரன் கையில் இருக்கிறது.
இப்ப இந்த அம்மா குடும்பத்துல அந்த குமாரனை அவர்கள் ஒப்பு கொடுத்தால் அந்த குமாரன் திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு குமாரனாக அவன் மாறுவான். அப்பொழுது இந்த தாயாருடைய குடும்பம் காப்பாற்றப்படும். ஹல்லேலூயா. தெரியுமா? இது வரைக்கும் தெரியல. செய்வீங்களா? இப்ப செய்வீங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், உங்க பிள்ளைங்க எங்க என்ன பண்றாங்க? கல்யாணம் ஆயிட்டு போயிட்டாங்களா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? ரைட். அவருக்கு ஒரு குடும்பம் ஆயிப்போச்சு. இப்போ இந்த சத்தியம் உங்களுக்கே தெரியல, உங்க குமாரனுக்கு எப்படி தெரியும்? கரெக்டா? தெரியாது தானே? அப்போ தெரியாம 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 தெரியாம, அல்லது இவருடைய பெற்றோர் இவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவருக்கும் தெரியாது. அவருடைய அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்குமா? அவருக்கும் தெரியாது. இப்ப யாருமே நம்ம கண்டுக்காம நானே ஏதோ வரேன், ஆலயத்துக்கு வரேன், ஆண்டவரை காணிக்க கொடுக்குறேன், ஒரு பாட்டு பாடுறேன், ஒரு ஜெபம் பண்ணுவாரு, ஏதோ ஒரு பேசுறாங்க, இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுட்டு கேட்ட செய்தியை இங்கே இறக்கி வச்சுட்டு வெளியே போயிட்டேன். இப்ப நான் வந்து கேட்பேன், என்னம்மா செய்தி நல்லா இருந்துச்சா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா இருந்துச்சியா, சூப்பரா இருந்துச்சு. என்னம்மா பேசுன? என்னமோ சொன்னீங்க. என்னமோ சொன்னீங்க, நல்லா தான் இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சியா, சூப்பரா பேசுறீங்க, ஆனா என்னமோ சொன்னீங்கயா நீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இப்ப பேசுறது ஒருத்தருக்கும் ஞாபகம் இருக்காது. அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது. போயிட்டு பைபிளை கொண்டு போய் அதுக்கான இடத்துல பரன்லயோ டேபிள்லயோ ஏதோ ஒரு மூலையில வச்சுட்டு உங்க வேலையை பார்க்க போயிடுவீங்க. இதை பத்தி யோசிப்பீங்க, யாருக்கிட்டையாவது பேசுவீங்க, ஒருத்தர்கிட்ட பேச மாட்டீங்க. ஆனா மத்த கதையெல்லாம் பேசுவீங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? உனக்கு தெரியுமா? நைட்டு வந்து கதவை தட்டி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? யாருங்க? இந்த கதையெல்லாம் பேசுவோம். ஆனா என்னைக்காவது பரிசுத்த வேதாகமம் இப்படி சொல்லி இருக்கிறது, நான் என்ன பண்ணணும், இப்படி சொன்னாரு, இதுக்கு என்ன வழி, என்னைக்காவது யோசிச்சோமா? யார்கிட்டயாவது பேசணுமா? கேட்டோமா? யார்கிட்டையும் கேட்கல. அப்போ எப்பொழுது மாற்றம் வரும்? இன்னைக்கு ஒண்ணு இல்ல, எவ்வளவு பெரிய கொடூரத்துல இருக்கிறோம் தெரியுமா? நாம எவ்வளவு பெரிய கொடுமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தெரியுமா? இலங்கை இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அநேகமாக யாருமே சர்ச்சுக்கு போயிருக்க மாட்டான். இன்னைக்கு போயிருப்பானா? ஒருத்தனும் போயிருக்க மாட்டான். ஏன் தெரியுமா? தண்ணி இவ்வளவு தூரத்துல போக முடியுமா? இவ்வளவு தூரம் தண்ணி. அங்க இருக்கிறவருடைய கதறல் தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? மாடி இந்த அந்த மேல் வீட்டுல போயிட்டு அந்த மாடியில போயிட்டு அங்க இருந்து எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்து கதறி கொண்டிருக்கிறார்கள். தெரியுமா? கதறல் கேட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எவ்வளவு இடங்கள்ல, வியட்நாம்ல, தாய்லாந்துல, பல்கேரியாவில், ஸ்ரீலங்காவை பத்தமா சொல்லுகிறேன் நானு. எவ்வளவு கொடூரம் நடந்து கொண்டிருக்கு. ஹாங்காங்ல ஒரு இந்த ஊர்ல எவ்வளவு மொத்தம் ஜனக்கு இருப்பாங்க? எத்தனை வீடு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். 40 வீடு, ரைட்டா? 40 வீடு இங்க. ஆனா ஹாங்காங்ல ஒரு 32 மாடி கட்டடம். நான் சொல்றது புரியுதா? 32 மாடி கட்டடம். அது போல 8 கட்டடம். எத்தனை கட்டடம்? 8. அந்த மொத்த குடியிருப்பினுடைய கணக்கு எவ்வளவு தெரியுமா? 4600 குடியிருப்பு, 4600 வீடுகள். ரைட்டா? ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர், ஒரு சும்மா ஒரு தோராயமான கணக்கு. அப்ப மொத்தம் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க அந்த குடும்பத்துல, அந்த வீடுகள்ல, அந்த 8 டவர்ல? 15,000 - 20,000 மக்கள். 2 நாளைக்கு முன்னாடி மொத்த 8 பில்டிங் எரிஞ்சிருச்சு. தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? பாத்தீங்களா? பாத்தீங்களா? 8 குடியிருப்பு, 8 டவருங்க, எல்லாமே எரிஞ்சது. அதுல எவ்வளவு பேர் காணவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தப்பித்தவர்கள் வெளியே இருக்கிறாங்க. இப்ப அவங்க அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற பத்தி அவனுடைய கவலை என்னவா இருந்திருக்கும்? எவ்வளவு கதறல், எவ்வளவு வேதனை, எவ்வளவு தவிப்பு. ஆனால் ஒருத்தராவது யோசிச்சுமா? வசனம் ஏன் இந்த சூழல்லாம் வருது நமக்கு? எதற்காக இந்த சூழல்? நான் ஏன் இந்த சூழலை மாட்டிக்கொண்டிருக்கிறேன்? அப்போ ஆண்டவரிடத்துல நான் போராட வேண்டாமா? யாக்கோபு போராடினானே, ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லுகிறான், நான் போனப்பா, விடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல நான் இருக்க முடியாது, நான் போகணும். அவன் சொல்றான், இல்ல நான் விட மாட்டேன், நீ என்னை ஆசீர்வதித்தால் வெளியே நான் விட மாட்டேன் என்று கதறுகிறான்.
அப்போ இதையெல்லாம் ஆண்டவர் இந்த வேதத்துல எழுதி வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிற நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கேட்கலாமா? அப்போ நீங்களே உங்களை பார்த்து கேட்டுக்கொள்ள வேண்டும், நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் செய்ய வேண்டியது என்ன என்று ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய குமாரர் முதற் பேரானவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இன்னைக்கே, இப்பொழுதே. அது என்ன பண்ண போறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும், நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்க. ஆனா உங்க பிள்ளை சர்ச்சுக்கு வருமா? எப்போது வருவான், கிறிஸ்துமஸ்க்கு அப்படித்தானே, கிறிஸ்துமஸ்க்கு பண்டிகைக்கு அப்படி வருவான். சரி, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் வசனம் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது, இதான் உண்மை. இப்படி செய்தால்தான் ஆண்டவர் சொல்லலாம், நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் உன் குடும்பத்தை தொடாதபடிக்கு, நான் உன் குடும்பத்துல பிரச்சனை வராதபடிக்கு, நான் உன் பிறப்பில நிற்கத்தக்க ஒரு மனுஷனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் கதறிக் கொண்டிருக்கிறார். நான் அதற்கான பதிலை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் தேடினான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ போய் அவனை ஒப்புக்கொடு. அவன் ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவன் விதை விதைத்தான். அது 100 மடங்கு பலன் கொடுத்ததாக இருந்தது என்று வேதம் சொல்லுதா? சொல்லுதுல. எப்படி செஞ்சா? அப்போ வாசிங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் 26:5 வாசிங்க. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப தெரியுமா? எப்போன்னு கேள்வி வரணுமா இல்லையா நமக்கு? எப்படி, எப்போ அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? 4வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். அல்லேலூயா. இதான் வழி. அப்போ என்னுடைய சந்ததி, கையை வைங்க உங்க நெஞ்சில, உங்க நெஞ்சில கை வைங்க. என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி என் சந்ததிக்குள் இந்த தேசங்கள் யாவும் தருவேன். என் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி? எப்படின்னு கேளுங்க. எப்படி? நான் ஆபிரகாமை போல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விதிகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கும், அவருடைய நியமங்களுக்கும், அவருடைய பிரமாணங்களுக்கும் கை கொண்டு நடக்கும் போது, அல்லேலூயா, என்னுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு உண்மையை கடைசியா ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொரு நாளைக்கு இன்னும் தெளிவா, இன்னும் விவரமா நிறைய பேசலாம். நிறைய விசேஷங்கள் இருக்கிறது, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நேரத்திற்கு ஆண்டவர் ஒரு நேரம் குறிச்சிருக்கிறார் உங்க சபைக்கு, ரைட்டா? நீங்க எந்த நேரமும் குறிச்சிக்கங்க. நீங்க எந்த நேரம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த நேரத்தை குறித்து விட்டு அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? வந்துடணும். ஹல்லேலூயா. ஏன் சொல்லட்டுமா? இதுல ஒரு உண்மை இருக்குது. இதுல என்ன பண்ணும்? இதுல ஒரு உண்மை இருக்கு, இதுல ஒரு சத்தியம் இருக்கு. என்ன சத்தியம் தெரியுமா? இப்ப ஆண்டவருக்கு இந்த சபைக்கு பேர் என்ன? இந்த சர்ச்சுக்கு பேர் என்ன? என்னமா? துர்கம் திருச்சபை, ரைட்டா? துர்கம் திருச்சபை. இந்த துர்கம் திருச்சபை எத்தனை மணிக்கு ஸ்டார்ட்னு ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? ரைட். வாசிங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம்  ஆதியாகமம் 26
ஆதியாகமம் 40 ஐயோ ஆதியாகமம் 23 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா? பதினைஞ்சா? சரி சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு. அதுக்குள்ள நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல நாம என்ன பண்றோம்? 10 மணிக்கு இந்த இடத்துல சபை அப்படின்னு சொல்லி நாம முன்குறிச்சிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த இடத்துல அந்த நேரத்துக்கு வந்துருவார். வந்துருவாரா? வந்துருவார். அவர் வந்தா யாரெல்லாம் வருவாங்க? அவருடைய தேவ தூதர்களும் வந்துருவாங்க. வந்துருவாங்களா? வந்துருவாங்க. வந்தா இப்ப ஆண்டவர் இங்க வந்து உட்கார்ந்து இருப்பாரு, இந்த சபையை நிரப்பி தேவ தூதர்கள் அமர்ந்திருப்பார்களா? இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒருத்தர் 2 ஆரம்பம் போது ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்களா? உள்ள வந்துருவீங்க. நீங்க மெதுவா வருவீங்க. ஆனா உங்க கண்களுக்கு தேவ தூதர்கள் தெரிவாங்களா? தெரிய மாட்டாங்களா? தெரிய மாட்டாங்க. தெரிய மாட்டாங்க. இப்ப அவங்க காலியா இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க? உட்கார்ந்துருவாங்க. நீங்க காலியா இருக்குன்னு நினைச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவீங்க? உட்காருவீங்க. யார் மேல உட்காருவீங்க? தேவதூதர் மேல உட்காருவீங்க. தேவதூதர் மேல உட்கார்ந்தா என்ன சொல்லுவார் அவரு? தேவதூதர்கள் என்ன சொல்லுவாங்க? உங்களை எழுந்துக்குன்னு சொல்லுவாங்களா? இப்ப உங்களை ஒருத்தர் இடிச்சிடுறாங்கம்மா, தெரியாம இடிச்சிடுறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ இடிச்சிட்டீங்கம்மா, மன்னிச்சிங்கம்மான்னு சொல்லுவீங்களா? நீங்க எப்படி சண்டை போடுவீங்க? தெரியலையா? கண்ணு இல்லையா? சொல்லுவோமா? இன்னும் கொஞ்சம் அதிகமா அதே மாதிரிதான் திட்டுவாங்க. அப்ப சொல்றது புரியுதா? இதே போலதான் நம்மளையும் திட்டுவாங்க. நாம போய் அவர் மேல உட்கார்ந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மை சபிப்பார்கள். சபிப்பாங்களா? கண்டிப்பா சபிப்பாங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இதை மறந்துடாதீங்க. இதுதான் உண்மை. அப்ப என்ன பண்ணணும்? ஆலய ஆராதனை ஆரம்பிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் முன்பாக என்ன பண்ணணும்? வந்து உட்கார்ந்துடணும். ஏன்னா அவங்க வந்துடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். கர்த்தர் வருவதற்கு முன்பாக நான் வந்துடணும். நாங்கெல்லாம் வந்த முன்பாடுதான் இவர் வந்து உங்களை தேடின்னு வராரு. ரைட்டா? என்ன சொல்றாரு? வாங்கம்மா வந்துட்டாரு, ஊழியர் வந்துட்டாரு, வாங்கம்மா சொல்ல வந்தாரா? இவர் ஒரு ரவுண்ட் வந்தாரு, எனக்கு தெரியும், வந்து சொன்னார். அதெல்லாம் பார்க்க கூடாது. இனிமே என்ன பண்ணணும்? அதுக்கு முன்னாடி வந்துடணும். ஏன்னா தேவ தூதர்கள் நம்மை சபிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ அப்படிப்பட்ட சூழலை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் முதல்ல. ரைட்டா? அடுத்தது எபிரேயர் 12:23. வாசிங்க. ஆ 12:23. சபையின் இடத்திற்கும் இல்ல, நல்லா படிங்க, நல்லா படிங்கம்மா. முதல்ல இருந்து நல்லா படிங்க. பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும். போதுமா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அதுல சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன தெரியுமா? அதுல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன். பரலோகத்தில் ஒரு சர்வ சங்கம் ஒன்று இயங்கி கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பரலோகத்தில் என்ன பண்ணுது? ஒரு சர்வ சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சர்வ சங்கத்துல
யார் உறுப்பினராக முடியும் தெரியுமா? எல்லாரும் ஆக முடியாது. அல்லேலூயா, நல்லா கவனிங்க. எல்லாரும் ஆக முடியாது. யார் மட்டும் ஆகலாம் தெரியுமா? உங்களுடைய குமாரரில் முதற் பேரானவர்கள் மட்டும்தான் அதுல அங்கத்தினராக முடியும். இப்ப உங்க குடும்பத்துல யார் அங்கத்தினராக முடியும்? யார் அந்த மகன்? உன் பேர் சொல்லுங்க. உன் பையன் ராஜேஷ் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அந்த சர்வ சங்கத்துல உறுப்பினராக முடியும். அது போல ஒவ்வொரு குடும்பத்திலும் அவரவருடைய குடும்பத்துல யார் முதற் பேரானவர்களோ அவர்கள் மட்டும் என்ன ஆக முடியும்? அந்த சர்வ சங்கத்துல அங்கத்தினராக முடியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் செய்யவே இல்லை, எனக்கு அது தெரியாது. அப்படின்னா இதுவரைக்கும் நான் யாரையும் அங்க என்ன பண்ணல, உறுப்பினராக மாத்தல. ஏன் மாத்தலன்னா சபைக்கே வர வைக்கல என்னால, சபைக்கே என் பிள்ளை என்னால கூட்டு வர முடியல. அப்ப நான் எப்படி சர்வ சங்கத்துல உறுப்பினராக்க முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடம் எழுப்பி நில்லுங்க. ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பெயர்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர்? கடைசியாக தெரியுமா தெரியாதா? ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன பெயர் இருக்கு? என்னம்மா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெயர். என்ன பெயர்னா முதற் பெயரானவர்னு ஒரு பெயர் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ முதற் பெயரானவர் அந்த சபையில அங்கத்தினராக இருப்பாரா, இருக்க மாட்டாரா? இருப்பார். அந்த சங்கத்துல உங்க பிள்ளைகள் அங்கத்தினராக வேண்டுமா வேண்டாமா? வேண்டும். என்ன செய்ய போறீங்க? தயவு செஞ்சு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இவ்வளவு நேரம் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட தீர்க்கமும் தெளிவுமாக பேசி இருக்கிறார். நான் காப்பாற்றப்பட வேண்டும், என்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு என்ன வழி? ஆண்டவர் எனக்கு வேதத்துல அதை அழகாக முன்குறித்திருக்கிறார். நான் என்ன செய்ய ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார், அதை நான் செய்ய கர்த்தர் எனக்கு பலனை தருவாராக. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இதுவரை எனக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. இது என்னுடைய குடும்பத்திற்கான பாதுகாப்பு, என்னுடைய குடும்பத்திற்கான சமாதானத்தை தருகிறதான ஒரு வாய்ப்பு. ஆகவே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. கர்த்தர் அப்பொழுது உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. ஏலோயி, ஏலோயி, என்னை கண்டீரே, நன்றி ஐயா.
ஏழாயி ஏழாயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழுதலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஏகோவாரப்பா ஏகோவாரப்பா சுகம் தந்திரே நன்றி ஐயா, சுகம் தந்திரே நன்றி ஐயா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவருடைய சத்திய சொல்லை கேட்ட நாம் அனைவரும் அப்போஸ்தலர் விசுவாசத்தை நடத்திய